வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார். இன்றைக்கி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பேசிக்கலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றனா, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இது எவ்வளோ முக்கியம் பிஸ்னஸில், ஓகே, அப்படின்றதும் எப்படி நம்ம பெட்டராக டெலிகேட் பண்ணுறது அப்படின்றதும் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பெட்டராக டெலிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளோட அத்தாரிட்டியை என்னென்னு நம்மளோட டெசிஷன் மேக்கிங், நம்ம செய்யக்கூடிய வேலைகள், இது எல்லாத்தையும் இன்னொருத்தர் மூலியமாகவும் நம்ம செஞ்சுக்கிறத பெட்டராக கற்றுக்கணும். தட் இஸ் கால்ட் எஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டியும் நீங்கள் பண்ணக்கூடிய வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக மற்றவங்கள ட்ரெயின் பண்ணி மற்றவங்க மூலியமாக பெட்டராக எஃபெக்டிவாக பண்ண வச்சு உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறது தான் இஸ் கால்ட் எஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகே, இது நிறைய பேர் பிஸ்னஸ்மேன் கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். நிறைய பிஸ்னஸ்மேன் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய டாஸ்க்ஸ் அவங்க டெலிகேட் பண்ண மாட்டாங்க. இந்த நிறைய டாஸ்க்குன்னு சொல்கிறத விட அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணி மற்றவங்க மூலியமாக வேலை நடக்க வைக்க தெரியாமல், ஓகே, எல்லாமே இந்த செல்ஃப் டிபெண்டன்சியில் இருக்கும். அவங்களே டெசிஷன் எடுப்பாங்க, அவங்களே பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மாடல் ரொம்ப லாங் சஸ்டெய்னிங்காக இருக்காது. ஏன்னா உங்களோட ஆப்ஷன்ஸில் சப்போஸ் ஒரு 2-3 நாள் நீங்கள் இல்லை அப்படின்னா யாருக்குமே அந்த பழக்கம் இருக்காது டிசைட் பண்ணுறதுக்கு. அதுக்கு உங்கள் மேனேஜர்ஸாக இருக்கலாம், விபிஸாக இருக்கலாம், சேல்ஸ் பீப்புளாக இருக்கலாம், இந்த பாட்டம் லைன் பீப்புளாக இருக்கலாம். அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அத்தாரிட்டிஸ்ன்றதை டெலிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். டெலிகேட் பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்குன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்ன்றது பெரிய சக்ஸஸை பார்க்கும். இதை தான் நிறைய பிஸ்னஸ்மென் கரண்ட்டாக பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப செல்ஃப் சென்டர்ட் பவராக வச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க தான் டிசைட் பண்ணணும், அவங்க தான் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது த ஹோல் பிஸ்னஸ் மாடியூல் இஸ் டிபெண்ட் ஆன் தெம். when the whole business module is dependent on one individual, it is a very very risky situation, ladies and gentlemen. அது ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரிஸ்கான ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா அந்த இண்டிவிஜுவலையே நம்பி அந்த பிஸ்னஸ் போகுது. அவர் யாருக்கும் தொழில் கற்றுக் கொடுக்கல, இல்லை எப்படி டிசைட் பண்ணணும் அவரோட ஆப்ஷன்ஸில், இல்லை அவரோட ஆப்ஷன்ஸில் யார் அந்த பிஸ்னஸை டிசிஷன்ஸை எடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னா அந்த ஷிப்புக்கு ஒரு கேப்டனே இல்லாத மாதிரி தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன். ஓகே, ஸோ இந்த ரிஸ்கியான சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பெட்டராக டெலிகேட் பண்ணுங்கள். இந்த பெட்டராக டெலிகேட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே என்ன ஆகிடுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, எப்படி டெலிகேட் பண்ணுறது, என்னெல்லாம் டெலிகேட் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி பெட்டராக டெலிகேட் பண்ணுறது, எப்படி பெட்டர் அவுட்கம்ஸ் நம்ம கொண்டு வர முடியும் டெலிகேட் பண்ணுறது மூலியமாக அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ்மேன் என்னெல்லாம் விஷயங்களில் டெலிகேட் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணி வச்சிடணும். ஓகே, அது எல்லா விஷயமே டெலிகேட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை மானிட்டரி இஷ்யூஸாக இருக்கலாம். அதை நீங்கள் டெலிகேட் பண்ணணுன்னு ஒரு அவசியமே கிடையாது. அது நீங்கள் அட் த எண்ட் ஆஃப் த டே கால் எடுத்தால் போகிறோம், இல்லை யுவர் வெரி நெக்ஸ்ட் லெவல் கால் எடுத்தால் போகிறோம். மற்றபடி எல்லா லெவல்லையும் எல்லாருமே அந்த அத்தாரிட்டி எடுக்கணும்னு கிடையாது. ஸோ ஒவ்வொரு லெவலில் உங்களோட ஆப்ஷன்ஸில் யார் அந்த டெசிஷன் எடுக்கக்கூடிய ஆளுன்னு நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்ன டெலிகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன டெலிகேட் பண்ணணும் அப்படின்றத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்களை மட்டுமே டெலிகேட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே டெலிகேட் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஓகே, இதுதான் ரூல் நம்பர் 1 டெலிகேஷனில். வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டெலிகேட் அப்படின்றத நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்க வேண்டியது இருக்கும் ஆஸ் அன் இண்டிவிஜுவல். ஏன்னா நீங்கள் வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு டெலிகேட் அப்படின்றதுல நீங்கள் கிளியராக இல்லை அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு டெலிகேட். ஓகே, ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்காது. இது ரூல் நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா,
யாருக்கு நம்ம டெலிகேட் பண்ணணும். ஓகே, அதாவது நீங்கள் இல்லாத அந்த நேரத்தில் யார் இந்த டெசிஷனை எடுக்கணும், ஓகே, யார் இந்த டெசிஷனை எடுக்கணும் அப்படின்ற அந்த பர்சனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இந்த பர்சனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே நிறைய ரிசர்ச் போட வேண்டியது இருக்கும். அதாவது அந்த பையன் இல்லை அந்த ஆள் எப்படி நீங்கள் இல்லாத நேரத்தில் அவருக்கு அந்த காம்பிடென்சிஸ் இருக்கா உங்களை மாதிரி டிசைட் பண்ணுறதுக்கு. அப்படி அந்த காம்பிடென்சிஸ் இல்லை அப்படின்னா அவரை எப்படி ட்ரெயின் பண்ணுறது அந்த லெவலுக்கு அவரை கொண்டு வரத்துக்கு அப்படின்றத நீங்கள் கிளியராக ஒரு ரூட் பிளான் அப்படின்றது ஒன்று கிளியராக ரெடி பண்ணி வச்சுருக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அடுத்து என்ன அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, ஹூ இஸ் தட் பர்சன். அந்த ஹூ இஸ் தட் பர்சனில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் மேலே நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பிக்கை வைக்க வேண்டியது இருக்கும். யூ நீட் டு ட்ரஸ்ட் த பர்சன் ஹூம் யூ ஆர் டெலிகேட்டிங் த அத்தாரிட்டி டு. அந்த ட்ரஸ்ட் இல்லாமல் சும்மா அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணிட்டேங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஒவ்வொரு வாட்டியும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இது நடந்ததா அது நடந்ததான்னு. அதுக்கு நீங்களே பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் யாருக்கு அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சனை நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பர்சனுக்கு அந்த ஸ்கில் செட் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக ட்ரஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது, அந்த பர்சனுக்கு ஸ்கில் செட் மட்டும் இருந்தால் போகாது, அந்த பர்சன் ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா அப்படின்றதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸையுமே நீங்கள் ரொம்ப கிளியராக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணும்போது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கிளியராக அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும். நீங்கள் என்ன ஆக்டிவிட்டியை அவருக்கு அசைன் பண்ணுறீங்களோ அந்த ஆக்டிவிட்டியை ஓகே அவர் என்ன பண்ணி முடிக்கணும், அந்த ஆக்டிவிட்டி அவர் பண்ணுறதுனால அவுட்கம் என்னவா வரணும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத அவருக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன வேணால் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸாக இருக்கலாம். அவருக்கு நீங்கள் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். மூணாவது விஷயம் என்ன, அந்த ஆக்டிவிட்டி அவர் பண்ணுறதுனால அந்த அவுட்கம் என்ன, ஓகே, அவர் பண்ணுறதோட விளைவுகள் என்ன, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப ரொம்ப கிளியராக நீங்கள் டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது ஃபாலோ அப் மெக்கானிசம் அப்படின்றது ஒன்று ரொம்ப கிளியராக இருக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு அத்தாரிட்டின்றது ஒன்று டெலிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபாலோ அப் மெக்கானிசம் அப்படின்றது இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அதாவது நீங்கள் ஒரு அத்தாரிட்டி கொடுத்துட்றீங்க, அவரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, அவருக்கு ஸ்கில் செட் இருக்குது, எல்லாமே கரெக்டு தான். ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு பீரியட் ஆஃப் டைமில் லெட்ஸே இன்றைக்கி நீங்கள் அத்தாரிட்டி நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் அந்த நாள் எண்டில் இல்லை அந்த வாரம் எண்டில் இல்லை அந்த மாதம் எண்டில் இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸாகவும் அவர் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் கொடுத்த வேலை என்ன, நீங்கள் கொடுத்த வேலையை அவர் எப்படி பண்ணார், அவர் பண்ணதுனால என்ன கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு, அதில் ஏதாவது கரெக்ஷன் பிளான்ஸ் எடுக்கணுமா அப்படின்றத நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது ரொம்ப ரெகுலர் பேசிஸில் நடக்க வேண்டியது இருக்கும். மோஸ்ட்லி ஆன் அ வீக்லி பேசிஸ் அண்ட் ஃபோர்ட்நைட்லி பேசிஸ் அண்ட் மந்த்லி பேசிஸ். மோஸ்ட்லி டெய்லி பேசிஸ் அப்படின்றது கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு தடுத்துக்கோங்க அப்படின்றது என்னோட சஜஷன். ஓகே, ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 3 days ஆர் ஒன்ஸ் இன் 2 days, ஆனால் மேண்டேட்ரியாக ஒன்ஸ் இன் அ வீக், மேண்டேட்ரி ஒன்ஸ் இன் 15 days அண்ட் 30 days ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு அத்தாரிட்டியை நீங்கள் டெலிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, அந்த அத்தாரிட்டி இன்னொருத்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த அத்தாரிட்டி நீங்கள் கொடுத்து அவர் ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு, அந்த டெசிஷன் எடுக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அவரை பப்ளிக்காக நம்ம கிரெடிட் கொடுக்க வேண்டியது இருக்கும்.
அவரை வந்து நம்ம புகழ்ந்து பேச வேண்டியது இருக்கும், அதை வந்து பப்ளிக்காக பண்ண வேண்டியது இருக்கும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரி எம்ப்ளாயீஸ், எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தெரியணும் இவர் எடுக்கிற இந்த டெசிஷன் வந்து எவ்வளோ நல்லா போயிட்டுருக்கு, அந்த கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் இது மூலியமாக வந்திருக்கு அப்படின்றத வந்து ஒரு பப்ளிக் கிரெடிட்டிங் சிஸ்டம் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த பப்ளிக்காக நீங்கள் கிரெடிட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு இண்டிவிஜுவலை அவங்க வந்து எஃபர்ட்ன்றதை ரொம்ப அதிகமாக போட ஆரம்பிப்பாங்க. அந்த ரொம்ப அதிகமாக போட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, திஸ் வில் ஸ்ப்ரெட் லைக் அ வைல்டு ஃபயர். எல்லாமே நான் பண்ணணும், ஓகே, அந்த காம்படிஷன் ஸ்பிரிட்ன்றது வரும், நானும் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு மற்றவங்களும் வருவாங்க. இந்த மாதிரி இருக்கும்பொழுது மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆள் எஃபர்ட் போடுறதோட ஒரு 10 பேர் சேர்ந்து எஃபர்ட் போட்டால் ஒரு ரிசல்ட்ன்றது எவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்றத யோசிங்க. தோ இட் இஸ் யுவர் கம்பெனி, யுவர் கம்பெனி இஸ் ஆல்வேஸ் மேட் அப் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நீங்கள் மட்டும் கிடையாது, ஓகே. எம்ப்ளாயீஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எல்லாருமே காமனாக ஒரு அப்ஜெக்டிவுக்கு ஒர்க் பண்ணுறது தான் இஸ் எ கம்பெனி. ஸோ நீங்கள் மட்டுமே ஒரு கோர்ஸில் ஓடிட்டுருக்கீங்க, எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஒரு கோர்ஸில் ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய சக்ஸஸை பார்க்க முடியாது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஓகே, இதில் ரொம்ப முக்கியமாக அடுத்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இவர் அடுத்த ஆள் மேலே இருக்கணும். அவருக்கு கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும், கம்ப்ளீட் அத்தாரிட்டி நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அத்தாரிட்டியே கொடுக்க மாட்டாங்க. நீ இந்த வேலையை பண்ணு அப்படின்வாங்க, திருப்பி இவங்களே அந்த வேலையை பண்ணுவாங்க. ஓகே, இவருக்கு ஃபோன் பண்ணி அதை பேசிவிடு, ஓகே இந்த ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டமை முடிச்சிடு, இதெல்லாம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பின்னாடி போயிட்டு நீங்களே வந்து அதே வேலையை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவருக்கு வேலை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. 2, அந்த வேலை கொடுத்தவருக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஓகே, இது ஒரு தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சன் ஆஃப் ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் ஆஃப் த மூவி. ஓகே, அந்த மூவியில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அப்பா மகனுக்கான ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இந்த அப்பா வந்து இந்த மகனோட வாழ்க்கையை எப்படி வந்து டிசைட் பண்ணுவார் அப்படின்னா, எல்லா டெசிஷன்ஸுமே அவர் எடுப்பார், அவரே என்ன பண்ணிடணும்னு சொல்லிடுவார். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அந்த இன்னொரு ஆள் தேவையே கிடையாது. அந்த இன்னொரு ஆளுக்கு நீங்கள் டெலிகேட் பண்ணணுன்னே அவசியம் கிடையாது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நீங்கள் டெலிகேட் பண்ணுற அந்த அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, லெட்டஸ் சே நீங்கள் மிஸ்டர் எக்ஸுக்கு அந்த அத்தாரிட்டியை டெலிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவருக்கு கம்ப்ளீட்டாக இன்ட்ரெஸ்ட்ன்றது போயிடும். ஓகே, நீங்கள் கொடுக்குற அந்த ஒர்க்கு மேலே இல்லை உங்கள் ஆர்கனைசேஷன் மேலேயே. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், நல்லா புரிஞ்சுக்கோங்க, டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் பிஸ்னஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய அத்தாரிட்டி டெலிகேட் பண்ண வேண்டியது இருக்கும். அத்தாரிட்டி டெலிகேட் பண்ணிங்க மட்டும்தான் உங்களோட ஆப்சன்ஸ்லேயும் அந்த பிஸ்னஸ்ன்றது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். 2, எல்லாருமே ஈக்குவலாக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கம்பெனியை உயர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப பாடுபடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை டெலிகேட்டே பண்ணல அப்படின்னா, ஒரு செல்ஃப் சென்டர்டு பவர் இருந்ததுன்னா, அந்த பவர்ன்றது ஒருத்தங்க கிட்டேயே இருந்ததுன்னா எல்லா டெசிஷன்ஸுக்கும் உங்களையே நம்பிட்டு இருப்பாங்க. நீங்கள் இல்லாமல் கம்பெனின்றது போகவே போகாது. இட் வில் பிகம் அ வெரி வெரி அன்சஸ்டெயினபிள் பிஸ்னஸ் மாடியூல். நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஓடும். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஒரு 2 நாள் லீவில் இல்லைனாலும் அந்த 2 நாளுமே பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் பிஸ்னஸில். ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி டெலிகேட் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மூலியமாக நீங்கள் இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில், இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சைனிங் இன் டு திஸ் வீடியோ. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும், திஸ் இஸ் ஸ்ரீனிவாஸ், யுவர் பிஸ்னஸ் கோச் அண்ட் யுவர் மென்டார், signing off. Thank you so much, ladies and gentlemen. Cheers.